தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. நம்ம யாரும் தேவனுடைய நாமத்தை உயர்த்த முடியும். இருதயங்களை பற்றி தொடர்ச்சி என்ன முடியல. 20 வகையான குணங்களை தான் நான் 2 பதிவை போட்டிருக்கேன். இன்னும் முடியல. இன்றைக்கும் அதை தொடர்ச்சியாக பார்ப்போம். இன்னும் எத்தனை வகையான குணங்கள் இருதயத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக ஆசையாக இருக்கிறவங்க, இல்லை இதை தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக இந்த பதிவை பாருங்கள். நான் சொல்லப்பட்ட வசனங்களை குறித்து வச்சு அதை நீங்கள் தொடர்ச்சியாக படித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது, அந்நிய தேவர்களை பின்பற்றும் இருதயம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். உத்தமமாய் இல்லாத இருதயம். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். குழம்பின இருதயம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். செம்மையாய் இருக்கிற இருதயம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்வங்கொள்ளும் இருதயம். 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். இளகின இருதயம். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 19வது வசனம். இசைந்திருக்கும் இருதயம். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உற்சாகம் கொண்ட இருதயம். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். கண்களை பின்தொடரும் இருதயம். யோபு 31ஆம் அதிகாரம் 7வது வசனம். இரட்சிப்பினால் களி கூறும் இருதயம். சங்கீதம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். பாருங்கள், இதோட 30 வகையான இருதய குணங்களை பற்றி நான் சொல்லிட்டேன். இன்னும் தொடர்ச்சியாக இருக்குது. இன்னும் அது எவ்வளோ தூரம் நீண்டும், இந்த லிஸ்ட்டு எவ்வளோ தூரம் தான் போகணும் தொடர்ச்சியாக பார்ப்போம். அடுத்தடுத்த பதிவுகள் நான் உங்களுக்கு அதை தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு போடுறேன். அதை குறித்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இருதயம்தான் நம்மளை அதாவது நம்மளை தீர்மானிக்கிறது. நம்ம எந்த நிலையில் இருக்கிறோங்கிறத உணர்த்துறதும், நம்ம உண்மை இல்லாமல் இருக்கிறதும், பொய்யான வேஷம் போட்டு வாழ்கிறதும் எல்லாமே இருதயத்துக்கு தெரியும். இருதயத்துக்கு தெரியாமல் எதையுமே செய்ய முடியாதுங்கிறது 100க்கு 100 உண்மையான விஷயம். அப்போ இந்த இருதயத்தினுடைய அனுமதி இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஒருத்தங்க மேலே கோபப்பட முடியாது, ஒருத்தங்களை அதாவது அனாவசியமாக காயப்படுத்த முடியாது, ஒருத்தங்க மேலே அன்பு காட்ட முடியாது, ஒருத்தங்க மேலே கொலவெறியான அதாவது இருதயம் காயப்பட்டது அதாவது கொலைக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ அப்படி கொல்லக்கூடிய வார்த்தைகளை வெளியே நமக்கு அனுப்பக்கூடியது இந்த இருதயம் தான். நம்ம வாய் வழியாக வர்றது இருதயத்தினுடைய நிறைவுனால் வரக்கூடிய வார்த்தைகள்லாம் மனுஷனை காயப்படுத்துது அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மையான ஒரு சம்பவம். அதனால் தயவு செஞ்சு இந்த இருதயத்தினுடைய குணங்கள், இன்னும் நிறைய வகையான குணங்கள் இருக்குது, அதையும் தான் நம்ம பார்ப்போமே. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதனால் எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் தேடி பிடிச்சி நான் உங்களுக்கு இந்த இருதயத்தினுடைய குணங்களை மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன். தொடர்ச்சியாக 30 வகையான குணங்கள் இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியாச்சு. இன்னும் மீதமுள்ளது எத்தனை வகையாக இருந்தாலும் தேடி பார்ப்போம். தேடி பார்த்துட்டு அதுக்கு நம்ம தயாராகிக்கணும். இனி நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கணும். நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இப்போ நம்ம எந்த லிஸ்ட்டில் இருக்கோங்க நம்ம தான் தீர்மானிக்கணும். அதுக்காக நம்ம ஆயத்தப்படுவோம். தெய்வம் வழி நடத்துவார். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தும்படியாக உம்முடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். நீரே எங்களை பாதுகாக்கிறவரும் பராமரிக்கிறவருமாக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்கள் எப்படிப்பட்டவைகள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் நல்ல ஞானமுள்ள இருதயத்தை தரும்படியாகவும், எங்களுடைய இருதயங்களில் பொல்லாத சிந்தைகளும் பொல்லாத அக்கிரமமான காரியங்களும் இல்லாதபடிக்கு அப்புறப்படுத்தி தெய்வமே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு பயந்து வாழக்கூடிய அனுபவம் எங்களுக்கு வரும்படியாக நீர் எங்களுக்கு நேர்த்தியான வழியில் நடத்தும்படி எங்களுடைய ஆவியாத்ம சரீரம் அனைத்தையும் உடைய பாதத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர், நீரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், உங்களை நடத்தும். ரட்சகரே, சுனமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபம் பரிசுத்தம் இருக்கும். இந்த பரமபிதாவே, ஆமென்.